Hi everyone, this is Mohana. Welcome to AM Tutors. TNUSRB 2020 எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ சைக்காலஜியில் ப்ராக்டிஸ் செக்ஷனில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால் ரிலேஷன்ஷிப் சம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ரிலேஷன்ஷிப் சம்ஸ் இந்த கொஷின்ஸை நிறைய எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய லாஜிக்ஸ் தெரிய வரும். சரிங்களா? ஸோ நம்ம ஒரு செட் ஆஃப் கொஷின் வந்துட்டு நம்ம இங்கே பார்ப்போம். சரிங்களா? ஓகே, டைரெக்டாக கொஷின் போயிடலாம். அதுக்கு முன்னாடி நான் சில பேசிக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எப்படி நம்ம ரிலேஷன்ஷிப் ட்ரீ நம்ம எப்படி வரைவோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ எப்பயுமே லேடிஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபீமேல் அப்படிங்கிறப்ப நம்ம ரவுண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா? அதே ஜென்ஸ் மேல் அப்படின்னு சொன்னா நம்ம ஸ்கொயர்ல மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம், டபுள் லைன்ல நம்ம மென்ஷன் பண்ணுவோம் அவங்க. சரிங்களா? இவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா நம்ம எப்படி ரிலேட் பண்ணுவோம், டபுள் லைன்ல ரிலேட் பண்ணுவோம். இதுவே பிரதர் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் அப்படின்னு சொன்னா சிங்கிள் லைன்ல அவங்கள நம்ம வந்துட்டு சிங்கிள் லைன்ல பேரலா போடுவோம். சைட்ல போடுவோம், சாரி போட்டேன், சைட்ல பேரலா போடுவோம். இது இவங்களுடைய சிஸ்டர் அப்படின்னு சொல்லி. இவங்களோட பிரதர் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதே மாதிரியே தான் நம்ம பேரலல் லைன்ல தான் போடுவோம், சைட்ல. சரிங்களா? பிரதர். சரிங்களா? அதே மாதிரி தான் இவங்களுக்கும் இவங்களுடைய சிஸ்டர்னா பேரலா ஒரு சிங்கிள் லைன் வரைஞ்சு நம்ம ரிலேட் பண்ணுவோம், சிஸ்டர் அப்படிங்கிறது. இதுவே பிரதர் அப்படின்னு சொன்னா இப்படி போடுவோம், ஸ்கொயர். சரிங்களா? ஓகே. சன் டாட்டர் இவங்களெல்லாம் என்ன பண்ணுவோம்னா இவங்க இருக்காங்கன்னா இவங்களுக்கு கீழே லைன் வரைஞ்சு நம்ம ரிலேட் பண்ணுவோம். சரிங்களா? இவங்களுடைய சன்னு, இவங்களுடைய டாட்டர். சரிங்களா? சன்னு டாட்டர்ங்கிறப்ப நெக்ஸ்ட் இதுக்கு வந்துடும், நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு வந்துடும், அடுத்த ஜெனரேஷன் இல்லைங்களா? சோ நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு வந்துடும். கீழே லைன் வரைஞ்சு சிங்கிள் லைனாக வரைஞ்சு நம்ம சன்னா இருந்தா ஸ்கொயர், டாட்டரா இருந்தா ரவுண்ட்ல மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. அடுத்து இவங்கள நம்ம மென்ஷன் பண்ணிட்டு இவங்களுடைய ஃபாதர் மதர் அவங்கள நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், இவங்களுக்கு மேல லைன் போட்டு ஃபாதர் அப்படிங்கிறப்ப இப்படி மென்ஷன் பண்ணுவோம். மதர் அப்படிங்கிறப்ப ஃபாதரை மென்ஷன் பண்ணிட்டு மதரை மென்ஷன் பண்றோம் அப்படின்னு சொன்னா இவங்களுடையும் இப்படி ரிலேட் பண்ணிடணும். இவங்களுடைய ஃபாதர், இவங்களுடைய மதர், சோ இவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சரிங்களா? சோ நீங்க இது பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்படி நம்ம சிங்கிள் லைனா இவங்களை சொல்லிட்டு இவங்களுடைய ஃபாதர் அப்படிங்கிறப்ப மேலதான் போகும், இவங்களுக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷன்ல இருந்தா மேல போகும். சரியா? இதுதான் மோஸ்ட்லி ரிலேஷன்ஷிப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லாஜிக்ஸ். சோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா டபுள் லைன், பிரதர் சிஸ்டர்னா பேரலா சிங்கிள் லைன், சன் டாட்டர் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், கீழே வரையணும். யாரை சொல்றோமோ அவங்களுடைய சன் அப்படிங்கிறப்ப டக்குன்னு கீழே லைன் தான் நம்ம வரையணும். சரிங்களா? சன்னுனா ஸ்கொயர், டாட்டர்னா ரவுண்ட் as well as. and then இவங்களை யாரை மென்ஷன் பண்றோமோ அவங்களுடைய ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டாங்கனாவே நம்ம மேல போட்டு தான் அவங்கள நம்ம மென்ஷன் பண்ணணும், அவங்களுக்கு மேல லைன் வரைஞ்சிடணும். அடுத்து அவங்களுடைய மதர். சரிங்களா? ஆன்டி அப்படிங்கிறப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல சொன்னா அப்படின்னு சொன்னா அம்மாவுடைய தங்கை அக்கா அப்படின்னாலும் ஆன்டின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்பாவுடைய தங்கை அக்கா அப்படின்னாலும் ஆன்டின்னு தான் சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வந்துட்டு ஒரே சிங்கிள் இதுல முடிச்சிருவாங்க ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்க சொல்லிக்கும் போது மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபாதருடைய சிஸ்டர், அந்த ஆன்டி அப்படின்னாவே ஃபாதருடைய சிஸ்டர் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்குவோம். சோ இவங்களுக்கு இவங்க ஆன்டி அப்படின்னா ஃபாதர் போட்டு அவங்களுடைய சிஸ்டர் அப்படின்னு நம்ம வரைஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே. இதுதான் மோஸ்ட்லி இதுல யூஸ் பண்ணக்கூடியது. வேற கிராண்ட்சன் அப்படின்ட்டாவே நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி ஒருத்தரை சொல்லிட்டு இவங்களுடைய கிராண்ட்சன் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு சன் முதல்ல போட்டுட்டு அண்ட் தென் அவங்களுடைய சன் தானே கிராண்ட்சன். சரிங்களா? மோஸ்ட்லி வந்துட்டு அப்பாவுடைய மகனுடைய மகன் அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. சரிங்களா? தாத்தா அப்படின்னு சொல்றாங்கன்னாவே அப்பாவுடைய அப்பா அப்படிதான் எடுத்துக்குவாங்க. அம்மாவுடைய அப்பாங்கிறது ரொம்ப ரேரான கேஸ்ல எடுத்துக்குவாங்க. அதுலயும் அவங்க என்னன்னு சொல்லிடுவாங்கன்னா மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்கிலீஷ்ல அப்படி சொல்லிடுவாங்க. தமிழ் அப்படின்னு சொன்னா தாய் வழி பாட்டனார் இல்ல தாத்தா அப்படி சொல்லிடுவாங்க. சரிங்களா? மோஸ்ட்லி அப்பாவுடைய அப்பாவை தான் தாத்தா அப்படி சொல்லிடுவாங்க, மென்ஷன் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஓகே. இதுதான் ரிலேஷன்ஷிப்ல நமக்கு இருக்கக்கூடிய லாஜிக்ஸ். ஓகே. இப்போ நம்ம சம்ஸ் பார்க்கலாம். சரியா? ஒரு பையன், ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு பையனை நோக்கி ஒரு பெண்மணி கூறினார், இவனுடைய தாய் என் தந்தையின் ஒரே மகளாவார். சரிங்களா? அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையன் பெண்மணிக்கு என்ன உறவு? சரிங்களா? என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு பையனை பார்த்து ஒரு அம்மா சொல்றாங்க, இவனுடைய தாய் என் தந்தையின் ஒரே மகளாவார். படிச்ச உடனே சிலருக்கெல்லாம் ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா?
என்னன்னா ஒன் அண்ட் ஒன்லி சன், அதாவது ஒரே மகன் ஒரே மகள் அப்படின்னா அது தன்னைதான் யார் சொல்றாங்களோ அவங்க தான் குறிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ரிலேஷன்ஷிப்ல. உங்களுக்கு சம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்க. சொல்றேன், ஒரு பையனை காட்டி தான் சொல்றாங்க. ஒரு பையனை நம்ம ஸ்கொயர் மென்ஷன் பண்ணிக்குவோம். இந்த பையனுடைய அம்மா அப்படின்னு சொன்னாங்க. இருங்க கீழே போடுறேன். ஒரு பையன் இவங்களை பார்த்து வந்து ஒரு பெண்மணி கூறினார் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒரு லேடி இருக்காங்க, இவங்க இந்த பையனை பார்த்து சொல்றாங்க. இவனுடைய தாய் என்ன சொல்லுவோம், நம்ம மேல அடுத்த ஸ்டெப் மேலதான் போடுவோம். இவங்க இந்த பையனுக்கு அம்மா. இவனுடைய தாய் என் தந்தையின் ஒரே மகள் ஆவார். இந்த தாய் வந்து யாருக்கு மகள்? இவங்களுடைய தந்தைக்கு ஒரே மகள். ஒரே மகள் அப்படின்னா யார் சொல்றாங்க? இவங்களைத்தான் இவங்க சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? இவங்களுக்கு வந்துட்டு அப்பா இவங்க என்ன சொல்லிருக்காங்க? என் தந்தையின் ஒரே மகள். சரிங்களா? என் தந்தையின் மகளாவார் மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா ஒருவேளை இவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸா இருந்திருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய தந்தையோடைய மகள். சரியா? ஆனா என் தந்தையின் ஒரே மகளாவார், அவருக்கு இருக்கிறது ஒரே மகள் தான். அப்ப இவங்க தான் இவங்களை சொல்லிக்கிட்டாங்க. சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? இந்த பையனுடைய அம்மா என் தந்தையின் ஒரே மகளாவார். என் தந்தையின் மகள் தான் இவங்க, அவங்க ஒரே மகள் தான். அப்ப இவங்க தான் இவங்க. சரிங்களா? ஓகே. இவங்க அந்த பையன், இவங்க தான் அந்த லேடி. இப்ப சொல்லி பாருங்க, லாஜிக் கரெக்டா வருதானே? இந்த பையனுடைய அம்மா தந்தையின் ஒரே மகள். சரியா? கரெக்டா வருதா? சோ இப்ப நமக்கு क्वेश्चन என்ன கேட்டாங்க? கரெக்டா கேட்ட क्वेश्चन நீங்க தெளிவா பார்க்கணும். எனில் அந்த பையன் பெண்மணிக்கு என்ன வரும்? அந்த பையன் வந்துட்டு இந்த அம்மாவுக்கு என்ன வரும் தான் கேக்குறாங்க. என்னது? சன்னா, ஐ மீன் பையன், மகன். சரிங்களா? ஓகே. தெளிவா பார்த்து ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணணும். மகன், அந்த பையன் இவங்களுக்கு என்ன வரும் தான் கேட்டாங்க. அது வந்து மகன்கிற உறவு. சரிங்களா? ஒருத்தர் தப்பா ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு என்ன உறவு ஆகுறாங்க அப்படின்னு கேக்குறாங்க நினைச்சிட்டு அம்மா அப்படின்னு கிளிக் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஆப்ஷனையும் அவங்க கொடுத்துருவாங்க நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக. அதுக்காக தான் நான் திருப்பி சொல்றேன். கடைசியா கேட்டுக்கிற கொஸ்டினை கொஞ்சம் தெளிவா படிங்க. யாருக்கு யாரு என்ன வரும்னு கேட்டாங்கிறத தெளிவா படிச்சுட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. அடுத்து P and Q, Pயும் Qவும் சகோதரிகள். P Q னு 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் என்ன யாரம்மா? சகோதரிகள். அப்ப 2 பேரும் இப்படி P Q சகோதரின்னு என்ன பண்ணுவோம்? parallel சிங்கிள் லைன்ல நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இருவரும் சகோதரிகள். R உம் S உம் சகோதரர்கள். R S னு அடுத்து 2 பேர் சொல்றாங்க. R S 2 பேரும் சகோதரர்கள். சோ 2 பேருமே ஜென்ஸ். சோ parallel நம்ம கனெக்ட் பண்றோம். P இன் மகள் R இன் சகோதரி. P க்கு ஒரு மகள் இருக்காங்க. நம்ம இப்படி கீழே தான போடுவோம் மகள். சரிங்களா? R க்கு சகோதரியா. சகோதரினா என்ன பண்ணுவோம்? parallel சிங்கிள் லைனா தான போடுவோம். 2 பேருமே அண்ணன் தங்கை. சரிங்களா? அண்ணன் தங்கையா இருக்கலாம், அக்கா தம்பியா இருக்கலாம். சகோதரி தான் கொடுத்தாங்க. P இன் மகள் R க்கு சகோதரி. ஓகே. எனில் Q என்பவர் S க்கு என்ன வரும்? Q என்பவர் S க்கு என்ன வரும்? ஓகே. இப்போ பாருங்க, இவங்க வந்து இவங்களுடைய மகள் தான் இந்த பொண்ணு. சரிங்களா? P இன் மகள் R க்கு வந்து சகோதரின்னு சொல்லிட்டாங்க. இவங்க 2 பேரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சாரி, இவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ். சரிங்களா? எஸ்ஸும் இவங்களும் என்னாச்சு? பிரதர் அண்ட் சிஸ்டர் தான் ஆவாங்க. இவங்களுக்கு இவங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கும் இவங்க சிஸ்டர் தான். புரியுதா? இவங்க 2 பேரும் சகோதரி உறவுன்னு சொல்லிட்டாங்க. இவங்க 2 சகோதரர்கள், இவங்களுக்கும் இவங்க சகோதரி தான் ஆவாங்க. புரியல உங்களுக்கு? கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னா இவங்க 2 சகோதரர்கள். சரிங்களா? 2 பேரும் அண்ணன் தம்பின்னு வச்சுக்கோம். இவங்க வந்துட்டு தங்கச்சின்னு வச்சுக்கோம். இவங்களுக்கு இவங்க தங்கை அப்படின்னு சொன்னா இவங்களுக்கும் இவங்க தங்கை தான் ஆகணும். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த பொண்ணுக்கு Q என்ன உறவாகுதுன்னு பாருங்க. அம்மாவுடைய தங்கை, சகோதரி. சரிங்களா? அப்ப இவங்களுக்கும் அதே உறவு தானே வரணும். 2 பேரும் பிரதர் சிஸ்டர் இல்லைங்களா? அப்ப என்ன ஆகும்? இவங்களுக்கும் இவங்க அம்மா தான், இவங்களுக்கும் இவங்க அம்மா தான். சரியா? அப்ப அம்மாவுடைய சகோதரி. Q என்பவர் S க்கு என்ன உறவு தான் கேட்டாங்க. எனில் Q என்பவர் S க்கு என்ன உறவு? இவங்க வந்து இவங்களுக்கு என்ன உறவுன்னு கேட்டாங்க. சோ உங்க ஆப்ஷன்ல பாருங்க, அம்மா, பாட்டி, சித்தி, சகோதரி. தமிழ்ங்கிறதுனால உங்களுக்கு சித்தி அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. இங்கிலீஷ்னா ஜெனரலா ஆன்டி அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே. சோ சித்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆன்டின்னு கொடுத்துருப்பாங்க. ஆன்டின்னு கொடுக்க மாட்டாங்க, ஆன்டின்னு கொடுப்பாங்க.
ஓகே, சித்திங்கிறது நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அம்மாவினுடைய சகோதரி நம்ம சித்தி அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம தமிழ்ங்கிறதால சொல்லிடுவோம். ஸோ இவங்களுக்கு இவங்க சித்திங்கிற உறவு. ஸோ ஆப்ஷன் இஸ் கரெக்ட். புரியுதா உங்களுக்கு? இவங்க 2 பேரும் பிரதர்ஸ், இவங்களுக்கு இவங்க சிஸ்டர்னா இவங்களுக்கும் இவங்க சிஸ்டர் தான். ஸோ இவங்க தான் இவங்க எல்லாருக்குமே அம்மா. ஸோ இவங்களுடைய தங்கை. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. ஒருவர் ஒரு பெண்மணியிடம் உன்னுடைய அம்மாவின் கணவரின் சகோதரி எனக்கு அத்தை என்கிறார் எனில் பெண்மணி அவருக்கு என்ன வரும்? ஓகே, ஒருவர் ஒரு பெண், ஒருவர் அது ஆனா பெண்ணா நம்மகிட்ட சொல்லல. ஸோ நம்ம ஜெனரலா நம்ம ஆண்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? ஒருவர் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால ஒரு பெண்மணியிடம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஒரு லேடி, இவங்க கிட்ட சொல்றாங்க உன்னுடைய அம்மாவின், அம்மானா இங்க போடுவோம் மேல, கணவரின், அம்மாவுடைய கணவர்னு சொல்லிட்டாங்க. கணவர்னாவே நம்ம என்ன பண்ணுவோம்? டபுள் லைன் தான் போடுவோம். இப்போ இவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதனால நம்ம டபுள் லைன் மென்ஷன் பண்றோம். உன்னுடைய அம்மாவின் கணவரின் அப்படின்னா யாரு? இவங்க அப்பா. சரிங்களா? அதெல்லாம் நம்ம தெளிவா நாமளே புரிஞ்சுக்கணும். கணவரின் சகோதரி எனக்கு அத்தை, இவங்களுடைய சகோதரி. சோ பேரலா சிங்கிள் லைன்ல போறோம். சரிங்களா? இவங்களுடைய சகோதரி இவங்களுக்கு அத்தை, சாரி இவருக்கு அத்தையாம். சரிங்களா? இப்ப இந்த பொண்ணுக்கு இவங்க என்ன உறவாகுவாங்க? அப்பாவுடைய தங்கை தான், இவங்களுக்கும் அத்தை தான். சரிங்களா? என்ன சொல்லிருக்காங்க? உன்னுடைய அம்மாவின் கணவரின் சகோதரி எனக்கு அத்தை அப்படின்னா இவங்களுக்கும் அத்தை தான் ஆகுறாங்க. சரிங்களா? அப்ப 2 பேரும் என்ன உறவு? பிரதர் அண்ட் சிஸ்டர் உறவு. சரிங்களா? சகோதர சகோதரி. சோ எனில் பெண்மணி அவருக்கு என்ன வரும்னு தான் கேக்குறாங்க. கடைசியா பாருங்க என்னன்னு கேட்டாங்க, இவங்க இவங்களுக்கு என்ன வரும்னு கேக்குறாங்க. அப்ப சகோதரி. சரிங்களா? கரெக்டா பார்த்து சகோதரன் கிளிக் பண்ணிருக்காங்க. ஏன்னா நம்மகிட்ட அப்படி கேட்கல, அவர் இவருக்கு என்ன வரும்னு கேட்கல, இந்த பெண்மணி இவருக்கு என்ன ஆகுதான் கேக்குறாங்க. சோ சகோதரிங்கிற உறவு. அடுத்து பாருங்க. திவாகர் ஒரு பெண்மணியை காட்டி கூறுகிறார் இவருடைய ஒரே பேரன் திவாகர். ஒரு ஜென்ல நம்ம மென்ஷன் பண்ணிக்குவோம், ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கா? ஓகே, திவாகர் ஒரு பெண்மணியை காட்டி கூறுகிறார், ஒரு பெண்மணி லேடி இவங்க சொல்றாங்க இவருடைய ஒரே பேரன். சரிங்களா? இவங்களுடைய பேரன் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம்? இவங்களுடைய மகனுடைய மகன் அப்படின்னு எடுத்துக்கலாம். மகளுடைய மகள் அப்படிங்கறத நெக்ஸ்ட் செக் பண்ணுவோம், மேபி அப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. நம்ம ஜெனரலா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மகனுடைய மகன் அப்படின்னு சொல்லிடுவோம். சரிங்களா? இவருடைய ஒரே பேரன். சரிங்களா? அவங்களுக்கு இருக்கிறது ஒரே பேரன் தான். அடுத்தது இவருடைய ஒரே பேரன் என்னுடைய மகன் என்று கூறுகிறார். சரிங்களா? ஏனில் பெண்மணி திவாகருக்கு என்ன வரும்? ஓகே, இந்த பேரன் இவருடைய மகனா? அப்ப இது யாரு? இவர்தான் இவர் சொல்லிக்கிறாரு. சரிங்களா? இந்த பெண்மணியுடைய ஒரே பேரன், இருக்கிறது ஒரே ஒரு பேரன் தான். சரிங்களா? என்னுடைய மகன், அப்ப இவருடைய மகன் தான் இவரு. சரிங்களா? அப்ப இவர் தான் இவர் சொல்லிட்டாரு. ஓகே, சோ பெண்மணி திவாகருக்கு என்ன உறவு? இவங்க இவருக்கு என்ன உறவு? தாய் உறவு. சரிங்களா? இவங்க தான் இவங்களுக்கு அம்மா. சோ தாய்ங்கிற உறவு. புரியுதா? இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு, ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் ஒண்ணு கிடையாது. இவங்களுடைய ஒரே பேரன் என்னுடைய மகன் அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. சோ அப்ப அவர் தான் அவர் இங்க மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? சோ பெண்மணி திவாகருக்கு தாய்ங்கிற உறவு. சரி, ஓகே. மேபி இருக்கலாம், என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு பெண்மணியை பார்த்து சொன்னாங்க இவருடைய மகன் அப்படிங்கனால இவங்களுடைய பொண்ணோட பையனா கூட இருக்கலாம் இல்லைங்களா? சரிங்களா? பொண்ணுடைய பையன், இதுவும் பேரன் முறை தான் வரும். இந்த பெண்மணி அவங்களுடைய மகள், அவங்களுடைய மகன். சோ ஒரே பேரன். சரிங்களா? இவர் யாருக்கு மகனாமா? நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா, திவாகர், அவங்களுக்கும் மகன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆவாங்க. சரிங்களா? இவங்களுடைய பையன் தான் இவங்க. சோ இந்த பையன் எனக்கு மகன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆவாங்க. இவங்க என்ன ஆவாங்க? ஒய்ஃபோடைய அம்மா, மாமியார் அப்படிங்கிற முறையும் வரும். உங்க ஆப்ஷன்ல பாருங்க, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க அதை கிளிக் பண்ணணும். இல்ல அப்படிங்கிற பட்சத்துலதான் நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த இது போகணும். நம்ம ஆப்ஷன் அது கொடுக்கல, அத்தை, சகோதரி, தாய், மனைவி, இந்த ஆப்ஷன் தான் இருக்கு. சோ தாய்ங்கிற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் வரலாம் இல்லைங்களா? இந்த ஆப்ஷன் கரெக்ட் தானே, இந்த லாஜிக்கும் கரெக்ட் தானே. சோ ஆப்ஷன்ல பாருங்க, அப்படி இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட், ரித்திகா ஒரு மனிதரை நோக்கி கூறுகிறார். ரித்திகா சோ பெண் ஒரு மனிதரை நோக்கி கூறுகிறார். சோ நம்ம ஜென்ரல் எடுத்துக்கலாம். கூறினால் என்னுடைய தாத்தாவின், மனிதரை நோக்கி கூறினால் என்னுடைய தாத்தாவின் ஒரே மகனின் மகன் இவராவார். ஓகே, ரித்திகாவுடைய தாத்தாவுடைய ஒரே மகனின் மகன் இவர்.
ரித்திகா அவருக்கு என்ன உறவு? இவருடைய தாத்தா அப்படின்னா அப்பா உடைய அப்பா, அப்படி போய்க்கலாமா? என்னுடைய தாத்தாவின் ஒரே மகனின் மகன் இவர் அவர். அப்ப ஒரே மகன் இவங்களுடைய தாத்தானா நம்ம அப்பாவுடைய அப்பா அப்படியே போவோம் ஃபர்ஸ்ட். ஓகே, இதுதான் இவங்களுடைய தாத்தா. இவருடைய ஒரே மகன்னா அகைன் இவர் மட்டும்தான். சரிங்களா? ஒரே மகன் தான் இருக்கிறாரு. சரிங்களா? ஒரே மகனின் மகன் இவர் ஆவார். சரிங்களா? ரித்திகா வந்து ஒருத்தர் பார்த்து சொல்றா என்னன்னு, என்னுடைய தாத்தாவின்ங்கிறதுனால நான் அப்பாவுடைய அப்பா அப்படியே போயிட்டேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதுக்கே போயிடுவோம். அண்ட் தென் அவருடைய ஒரே மகனின் மகன் தான் இவர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒரே மகன்னா இங்கதான் வரணும். சரிங்களா? தாத்தாவின் மகனின் மகன் அப்படின்னு சொன்னா ஒருவேளை இன்னொரு மகன் இருக்கலாம்ல, அப்படி போலாம். அவங்க சொல்லிட்டாங்க ஒரே மகன், அகைன் திருப்ப இவருக்கு தான் வரணும். இவருடைய மகன் தான் இவருன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்னாச்சு? இவங்க ரெண்டு பேருக்கு என்ன உறவு? இவங்களுக்கு அப்பா, இவரு உங்களுக்கு அப்பா, ரெண்டு பேருக்கும் பிரதர் அண்ட் சிஸ்டர் உறவு. சரிங்களா? ஓகே. ஏன் ரித்திகா அவருக்கு என்ன உறவு? இந்த பொண்ணு இவங்களுக்கு என்ன உறவுன்னு கேக்குறாங்க. சோ சகோதரிங்கிற உறவு, சகோதரி. ஓகே, சரிங்களா? பாருங்க, சகோதரன்னு கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம யோசிச்சுக்குவோம், இந்த பையன் ரித்திகாவுக்கு என்ன உறவு அப்படின்னு நம்ம யோசிச்சுக்குவோம் ஒரு சில டைம்ல. சரிங்களா? சோ ரித்திகா அவருக்கு என்ன உறவு, இந்த பொண்ணு இவருக்கு என்ன ஆகுது? சகோதரி தான் ஆகுது. சரிங்களா? ஓகே. மேபி இந்த மாதிரி அம்மாவுடைய அப்பா அப்படியும் போகலாம். சரிங்களா? அம்மாவுடைய அப்பான்னு போக முடியாது. ஏன்னா அவருக்கு தாத்தாவுக்கு வந்து ஒரே மகனின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தாத்தாவுக்கு ஒரே மகன் தான் இருக்காங்க. சரிங்களா? அப்ப அம்மாவுடைய அப்பான்னு போக முடியாது, ஏன்னா அவருக்கு மகள்லாம் கிடையாது. சரிங்களா? ஓகே, அந்த ஆப்ஷன் நம்ம போகவே தேவையில்ல. அடுத்தது, அருண் ஒரு பெண்ணை நோக்கி, அருண் ஒரு பெண் அவங்கள பார்த்து சொல்றான், இவருடைய அம்மா, இவங்களுடைய அம்மா என் மாமியாரின் ஒரே மகளாவார். ஓகே, இந்த பெண்ணுடைய அம்மா இவருடைய மாமியாருடைய மகளாமா. இவருடைய மாமியாருன்னா யார் வருவாங்க? ஓகே ஓகே, இப்ப பாருங்க, இந்த பெண்ணுடைய அம்மா இவருடைய மாமியாருக்கு மகள். இவருக்கு மாமியார்னா யார் வருவாங்க? இவங்களுடைய வைஃபுடைய அம்மா தானே மாமியார். சரிங்களா? இவருடைய பெண்ணை நோக்கி கூறினார், இவருடைய அம்மா என் மாமியாரின் ஒரே மகளாவார். ஓகே ஓகே ஓகே, இப்ப பாருங்க, ஓகே, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கு. ஒரு பெண்ணை பார்த்து சொல்றாங்க, இவருடைய அம்மா என் மாமியாரின் ஒரே மகளாவார் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுடைய அம்மா இவருக்கு மாமியார்னா என்னவா இருக்கும்? இவங்க ஒய்ஃபுடைய இப்ப பாருங்க கரெக்டா வரும். இந்த பெண்ணை பார்த்தா சொன்னாரு. சரிங்களா? அருண் வந்து இந்த பெண்ணை பார்த்து சொல்றாரு, இவருடைய அம்மா என் மாமியாரின் மகளாவார். சரிங்களா? இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சரிங்களா? கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். ஓகே, இப்ப பாருங்க, இந்த பெண்ணுடைய அம்மா இவருடைய மாமியாருக்கு மகள். சரிங்களா? இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சரிங்களா? இவங்க ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாதான் இவருடைய மாமியாருடைய மகள். சரிங்களா? அப்ப இந்த பெண் என்ன வருவாங்க? இந்த பெண்ணுக்கு அம்மா இவங்கன்னா இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அப்ப இவங்க அப்பா. அப்ப அருணும் அந்த பெண்ணும் என்னது? அப்பா மகள் உறவு. சரிங்களா? அவர் அந்த பெண்ணுக்கு என்ன உறவு? இவர் வந்து இந்த பொண்ணுக்கு என்ன ஆகிறாரு? அப்பா உறவு. சரிங்களா? அப்பாங்கிற உறவு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. இந்த பெண்ணை பார்த்து சொல்றாரு, இவருடைய அம்மா என் மாமியாரின் மகளாவார். சரிங்களா? ஓகே, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா உங்களை அந்த இடத்துல வச்சு யோசிச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம வந்து ஒருத்தர் பார்த்து சொல்றோம், நம்மளோட ரிலேஷன்ஸை வச்சு நம்ம திங்க் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு டக்குன்னு கொஞ்சம் ஏதாவது தோணலாம். சரிங்களா? ஓகே, அடுத்தது, தருண் கவிதாவை நோக்கி கூறுகிறார். தருண் ஒருத்தர் வந்து கவிதாவை நோக்கி சொல்றாராம். தருண் இவங்க கவிதாவை நோக்கி கூறுகிறார், உன் மகளின் தாத்தா என் சகோதரிக்கு தந்தையாவார். உன் மகளு அப்ப இவருக்கும் மகள், இவருக்கு எப்படி மகளாகும்? இவளுடைய மகளின் தாத்தா. சோ இந்த பொண்ணுக்கு
தாத்தா அப்படின்னு என்னவா இருக்கும்? ஸோ அப்பாவுடைய அப்பானே போயிடலாமா? ஸோ அப்பா, அவருக்கு அப்பா, அவங்க தானே தாத்தா. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சரிங்களா? கவிதாவும் இவங்களும். சரி, ஓகே. என் சகோதரிக்கு தந்தை ஆவார். இவங்களுடைய சகோதரிக்கு தந்தை. ஸோ மேபி இவர் வந்து இவரா இருக்கலாம். சரிங்களா? சகோதரிக்கு தந்தை. கரெக்டா வருதா? இப்ப லாஜிக்க பாருங்க. என் தந்தைக்கு ஒரு மகனும் மகளும் உள்ளனர். கரெக்டா இருக்கு. லாஜிக் கரெக்டா இருக்கு பாருங்க. எனில் கவிதா தருணுக்கு என்ன உறவு? இப்ப பாருங்க என்னன்னு சொன்னாரு. இவங்க தான் இப்ப நம்ம அசம்ஷன் படி இவங்க தான் இந்த தருண் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? தருண் வந்து கவிதாவை பார்த்து சொல்றாரு. கவிதாவை பார்த்து உன் மகளின் தாத்தா என் சகோதரிக்கு தந்தை. கரெக்டா வருது இல்லைங்களா லாஜிக்? என்ன சொல்றாங்க? இவங்களுடைய மகளுடைய தாத்தா என் சகோதரிக்கு தந்தை. சரிங்களா? இவரோட சகோதரிக்கும் அவங்க தானே தந்தை. சரியா? அப்ப இவர் தானே இங்க தருணா இருப்பாரு, இவங்க கவிதாவா இருப்பாங்க. சரிங்களா? இப்ப என்ன கடைசியா லாஸ்டா என்ன சொல்றாங்க பாருங்க. ஒருவேளை 3 பசங்களும் இருக்கலாம் இல்லையா? அதனாலதான் சொல்றாங்க என் தந்தைக்கு ஒரு மகனும் மகளும் உள்ளனர். ஒரு மகன் ஒரு மகள். கரெக்டா போச்சு இல்லைங்களா? கரெக்டா ஆயிடுச்சு இல்லைங்களா? என்னன்னா ஒருவேளை இவர் வந்து தனியா இருந்து கூட சொல்லிட்டு இருப்பான். சரிங்களா? இந்த பொண்ணுடைய தாத்தா இவங்க சகோதரி, இவங்க இன்னொரு சகோதரி கூட இருந்திருக்கலாம், அவங்களுக்கு தந்தை அப்படி கூட வந்துடும் இல்லையா? ஆனா அதனாலதான் அந்த ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஒரு மகனும் மகளும் உள்ளனர். சரிங்களா? இங்க ஒரு மகன் ஒரு மகள். சரியாயிடுச்சு. சரிங்களா? ஆப்ஷன் கரெக்ட். இப்ப 2 பேருக்கு என்ன வருது? கவிதா தருணுக்கு என்ன வருது? என்ன வருது? மனைவிங்கிற வருது. சரியா? ஓகே. அடுத்து பாருங்க. ரமேஷ் சுரேஷை நோக்கி கூறும் பொழுது உன் அம்மாவின், ரமேஷ் இவங்க சுரேஷ், ஓகே, உன் அம்மாவின், ஓகே, இவங்களுடைய அம்மாவின் மாமனாரின் ஒரே மகன். மாமனார்னா யாரு? ஹஸ்பண்ட். அவங்களுடைய அப்பா தானே மாமனாரு. சரிங்களா? மாமனாரின் ஒரே மகன். அப்ப இவங்க தான். சரிங்களா? இவருக்கு இருக்கிறதே ஒரே மகன் தான். அப்ப இவங்க தான் சொல்றாங்க ஒரே மகன் எனக்கு அப்பா. இவர் வந்து இந்த ஒரே மகன்கிறவர் இவருக்கு அப்பாவும். சரிங்களா? ஓகே, இங்க இருந்து ஒரு லைன்ல போடுறேன். சரிங்களா? இப்ப பாருங்க, சுரேஷ்க்கும் இவர் தான் அப்பா, ரமேஷ்க்கும் இவர் தான் அப்பா. இப்ப வந்துச்சா கரெக்டா லாஜிக்? அப்ப 2 பேரும் என்னது? பிரதர் சிஸ்டர். சாரி, பிரதர்ஸ். 2 பேரும் ஜென் தான். சோ 2 பேரும் பிரதர்ஸ். என்ன சொன்னாங்க? சுரேஷை பார்த்து சொல்றாங்க உன் அம்மாவின் மாமனாரின் ஒரே மகன் எனக்கு அப்பா. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாஜிக் புரிஞ்சிடும். சரிங்களா? இப்ப 2 பேரும் என்னது? பிரதர்ஸ் தெரிஞ்சிருச்சு. கொஸ்டின் என்ன கேட்கறாங்க? எனில் இருவருக்கும் என்ன உறவு? 2 பேருக்கு இடையில இருக்கிற உறவு என்ன? சகோதரன், தந்தை மகன், பேரன் தாத்தா, மாமன் உறவு. சரிங்களா? சோ என்ன உறவு? சகோதரன்கிற உறவு. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது, என் மகனின் தாத்தா உன் அம்மாவின் மாமனார். என் மாமனாருக்கு ஒரே ஒரு மகன் உண்டு என்று கவிதா சவிதாவை பார்த்து சொன்னார். என் மகனின் தாத்தா. இப்ப கவிதா சவிதா 2 பேர் தான் பேசிக்கிறாங்க. கவிதா வந்து சவிதாவை பார்த்து தான் சொல்றாங்க. கவிதா சவிதா கவிதா சவிதா என்னன்னு சொன்னாங்க? என் மகனின் தாத்தா. என் மகன், அவனுக்கு தாத்தான்னா யாரா இருப்பாங்க? அப்பாவுடைய அப்பானே போயிடுவோம். சரிங்களா? அப்பாவுடைய அப்பா, அவர்தானே தாத்தா. அப்ப இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சரிங்களா? என் மகனின் தாத்தா, என் மகனின் தாத்தா உன் அம்மாவின் மாமனார். யாரு? இவங்களுடைய அம்மாவுக்கு மாமனாரா. ஓகே. அடுத்தது ஒண்ணு கொடுத்துட்டாங்க பாருங்க. என் மாமனாருக்கு ஒரே ஒரு மகன் தான் உண்டு. சோ இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு மகன் தான் உண்டு. சோ இவங்க மட்டும்தான் அவங்களுக்கு மருமகளா இருக்க முடியும். சரிங்களா? அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் தான். அப்ப இவங்க மட்டும்தான் அவங்களுக்கு மருமகளா இருக்க முடியும். என்னன்னு சொன்னாங்க? உன் அம்மாவின் மாமனார். சோ இவங்க தான் மருமகள், இவங்க தான் மாமனார். வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு மகன் தான் உண்டு. அப்ப இந்த பொண்ணு என்னவா இருந்திருக்கும்? சவிதா. சரிங்களா? இப்ப கொஸ்டின் வச்சு பாருங்க. என் மகனின் தாத்தா, என் மகனுடைய தாத்தா உன் அம்மாவின் மாமனார். இந்த பொண்ணோட அம்மாவுக்கு மாமனார்.
சரிங்களா? அப்ப இந்த பொண்ணு உடைய அம்மா இவங்க தான், இவங்களுக்கு இவங்க தான் மாமனார். சரிங்களா? அந்த ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. அதுக்காக தான் என் மாமனாருக்கு ஒரே ஒரு மகன் உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? வேற ஆப்ஷன் நம்ம போயிடுவோம் இல்லைங்களா? ஒருவேளை இவருக்கு இன்னொரு மகன் இருந்திருக்கலாம், அவங்களுடைய ஒய்ஃபை பத்தி பேசிருக்கலாம் இல்லைங்களா? ஆனா என் மாமனாருக்கு ஒரே ஒரு மகன் உண்டுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்ப இவங்க தான் மருமகளா இருக்க முடியும், இவங்க தான் மாமன், வேற ஆப்ஷனே போக முடியாது. அப்ப உன் அம்மாவின் மாமனார் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு அம்மாவா தான் இருக்க முடியும். சரிங்களா? அடுத்தது, எனில் கவிதாவுக்கு சவிதா என்ன உறவு? கவிதாவுக்கு சவிதா இந்த பொண்ணு என்ன உறவுன்னு கேக்குறாங்க. சோ மகள்ங்கிற உறவு. சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. வர்ஷினி ஒரு பெண்ணை பார்த்து கூறுகிறார். வர்ஷினிங்கிறவங்க ஒரு பெண்ணை பார்த்து சொல்றாங்க, இவருடைய ஒரே மகனின் தந்தை, இவருக்கு இருக்கிறது ஒரே மகன் தான், இவருடைய தந்தை. சரிங்களா? இப்படி போடும். வர்ஷினி இந்த பெண்ணை பார்த்து சொல்றாங்க, இவருடைய ஒரே மகன், இவருக்கு ஒரே ஒரு மகன் தான், அவருடைய தந்தை. அப்ப இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சரிங்களா? இவருக்கு இவர் தந்தை, இவங்க அம்மா அப்படின்னு ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓகே. அடுத்தது, இவருடைய தந்தை என் மகனுக்கு தாத்தா. இவங்களுடைய மகனுக்கு தாத்தா அப்படின்னா ஹஸ்பண்ட், சாரி இருங்க கொஞ்சம் கீழே போட்டு, இந்த பொண்ணுடைய மகனுக்கு தாத்தாமா, மகனுக்கு தாத்தா இப்படிதான் போகணும். மகனுக்கு தாத்தா அப்படின்னா இதுதான் மகன், தாத்தானா அப்பாவுடைய அப்பா. சரிங்களா? ஆனா இங்க பாருங்க என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்ட் லைன்ல, இவங்க இந்த பொண்ணை பார்த்து சொன்னாங்க இவருடைய ஒரே மகனின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவருக்கு இவரும் மகன் ஆகுது, இவரும் மகன் ஆகுது. பாத்தீங்களா? இவருக்கு ரெண்டு பேர் மகன் வருது. வரதுக்கு சான்ஸ் இருக்கா? இல்ல. ஏன்னா இவங்களுக்கு இருக்கிறது ஒரே மகன் அவங்க ஃபர்ஸ்ட் லைன்லயே சொல்லிட்டாங்க, இவருடைய ஒரே மகனின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இவருக்கும் ஒரே மகன் தான். இவங்களுக்கு ஒரு பையன் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கும் ஒரே பையன் தானே, ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே. ஓகே. அப்ப இவங்க தான் இவங்க. சரிங்களா? அப்படியே இந்த பிரான்ச்சை கொண்டு இங்க அட்டாச் பண்ணுங்க. இப்ப லாஜிக் பாருங்க. இந்த பொண்ணு இதுதான் வர்ஷினி. இப்ப வர்ஷினி இந்த பெண்ணை பத்தி சொல்றாங்க, இவருடைய ஒரே மகனின் தந்தை என்னுடைய மகனுக்கு தாத்தா. கரெக்டா வருது லாஜிக்கு? இவங்களுடைய மகன், இவங்களுக்கு தாத்தா, இவங்க தானே அப்பா, தாத்தா. சரியாச்சா? இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு என்ன உறவு என்னன்னு கேக்குறாங்க. அப்பெண்மணி வர்ஷினிக்கு என்ன உறவுன்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க, ஹஸ்பண்டோடைய அம்மா என்னது, மாமியார். சரிங்களா? கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா வருது. ஆனா அவங்க ஒரே மகன் அப்படின்னு சொல்லிட்டாவே நம்ம ஒரு பிரான்ச் தனியா போடுறோம் இல்லைங்களா, அதை கொண்டு போய் இது கூட அட்டாச் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வேற இன்னொரு பிரான்ச் வரதுக்கு சான்ஸ் கிடையாது. சரிங்களா? ஓகே. அடுத்தது, ஏவும் பியும் சகோதரிகள். ஏ பி சகோதரி. ஓகே. சி ஏக்கு தாயார். சிங்கிறவங்க ஏவுக்கு தாயார். அப்ப மேல போகும். சி ஏவுக்கு தாயார். டி என்பவர் பி இன் மகன் ஆவார். டி பிக்கு மகன், மகன்னா கீழே வரும். அடுத்தது, இ ஆனவர் டிக்கு தந்தை. டி உடைய தந்தை யாரு? இ. சோ அப்ப இவங்க யாரு? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சரிங்களா? ஓகே. எனில் சி ஈக்கு என்ன உறவு? இந்த சிங்கிறவங்க ஈக்கு என்ன உறவு கேக்குறாங்க. இப்ப பாருங்க, இந்த ஃபேமிலி எப்படி பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ். சரிங்களா? அப்ப இவங்களோட அம்மா தான் இவங்களுக்கும் அம்மா. இப்ப சி இவருக்கு என்ன உறவு ஆவாங்க? பாருங்க, இவங்க ஒய்ஃபுடைய அம்மா என்ன உறவு? மாமியார் உறவு. சி ஈக்கு மாமியார் உறவு. இந்த மாதிரி கொடுத்தா டக்குன்னு போடலாம். மேல இருக்கிற மாதிரி அவங்க சொல்லும்போது தான் கொஞ்சம் லாஜிக்கா திங்க் பண்ண வேண்டியதா இருக்கு. சரிங்களா? ஓகே. கொஞ்சம் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, வந்துடும். நோ ப்ராப்ளம். ஸோ அதே மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட். See you in the next video with one more topic. சரிங்களா? Thank you.